வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்சியில் இருந்து மீட்கப்பட்டவர்களை மீள இணைப்பு. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. பதவியை ராஜினாமா செய்த ஹைட்டி பிரதமர். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். பல்வேறு காரணங்களினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களை மீள கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் பதில் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் நேற்று கூடிய போதே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். அந்த குழுவிற்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் ஃபைசல் முஸ்தாஃபிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கலந்துரையாடல் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலுக்கு நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட தரப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட தரப்பினர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹொரண வீதியகொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தனியாக இருந்த பெண்ணொருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹொரண வீதியகொட பகுதியில் வசித்து வந்த 63 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் வீட்டின் பக்கத்து வீட்டு நபர் ஒருவரை இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர் வீட்டிற்குள் நுழைந்து வெளியேறிய காணொளி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. காணி தகராறு காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு தீ வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபரின் காணியை 60 லட்சம் ரூபாவிற்கு சில காலத்திற்கு முன்னர் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை 80 லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய ஒருவரை சந்தேக நபர் கண்டுபிடித்துள்ளார். இதன்படி குறித்த கொள்வனவாளர் காணியை கொள்வனவு செய்வதை உறுதி செய்து காணிக்கு சொந்தமான சந்தேக நபருக்கு 3 லட்சம் ரூபாவை முன்பணமாக வழங்கியுள்ளார். இதன் பின்னர் 80 லட்சம் ரூபாவிற்கு திட்டமிட்டிருந்த நிலத்தை 60 லட்சம் ரூபாவிற்கு வாங்க போவதாக உயிரிழந்த பெண் காணியை வாங்கியவரிடம் கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான குறித்த நபர் காணி உரிமையாளரை சந்தித்து அவர் மீது குற்றம் சாட்டி நிலத்திற்கான முன்பணத்தை மீள பெற்றுள்ளார். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த காணியின் உரிமையாளர் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தீ வைத்து எரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை பிரிவு விசேட புலனாய்வு பிரிவினரும் முரேகன போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி இந்த விசாரணைகள் தொடர்பான விவரங்களை முன்வைக்க 1 மாத கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார். இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் விசாரணைகளை உடனடியாக முடிக்குமாறு போலீசாருக்கு அறிவித்ததுடன் அதன் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டாரில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இது குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய விமான நிலைய சிசிடிவி காணொளிகளின்படி கடந்த மாதம் 28ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலை 6:35 மணியளவில் வெளியேறி உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. அதன் பின்னர் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் எதுவும் இதுவரை தெரியவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர். தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். இந்திய மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடவடிக்கை கடந்த 19ஆம் தேதி 102 தொகுதிகளில் நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடவடிக்கை 89 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இட்டாவா தொகுதியில் எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி 4ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் இன்று வரை வழங்கப்பட்டிருந்தது. அதேபோன்று வேட்புமனுவை மீளப் பெறுவதற்கான இறுதி தினமாக எதிர்வரும் 29ஆம் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு எனவும் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் எனவும் மிர்துல்லா கத்தேரியா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியை சேர்ந்த ஆயிஷா ரஷான் என்ற 19 வயது பெண்ணிற்கு சென்னையில் உள்ள MGM மருத்துவமனையில் இதயமாற்று அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. சிறு வயதிலிருந்தே குறித்த பெண்ணிற்கு இதய பாதிப்பு இருந்து வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ளார். அப்போது இதயத்தின் இடதுபுறத்தில் இரத்தத்தை உந்தி தள்ளுவதற்கான சாதனம் பொருத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக மீண்டும் இந்தியா வந்தபோது அவரது இதயத்தின் வலது புறத்திலும் செயல்திறன் குறைந்திருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் KR பாலகிருஷ்ணன் மற்றும் இன்ஸ்டிடியூட்டின் இணை இயக்குனர் டாக்டர் சுரேஷ் ராவ் ஆகியோர் குறித்த பெண்ணின் அவசர நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக மாற்று இதயம் பொருத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தேடலில் டெல்லியை சேர்ந்த 69 வயதான மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் இதயம் கிடைக்கப்பெற்று அதனை சிறந்த முறையில் ஆயிஷாவிற்கு பொருத்தியுள்ளனர். இந்நிலையில் படிப்படியாக குணமடைந்த ஆயிஷா கடந்த வாரம் வீடு திரும்பியுள்ளார். ஆயிஷாவின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் ஆயிஷாவும் அவரது தாயாரும் நன்றி கூறியதோடு பாகிஸ்தானில் இதுபோன்ற மருத்துவ வசதிகள் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தன்சானியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 155 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் 236 பேர் காயங்களுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தன்சானியா முழுவதும் வீசிய பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தையும் தாண்டியுள்ளது. சுமார் 2 லட்சம் பொதுமக்கள் மற்றும் 51,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக 10,000த்திற்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு தங்குமிடம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெள்ளப்பெருக்கு அண்டைய நாடான கென்யாவை பாதித்ததுடன் அந்நாட்டிலும் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கென்யா நாட்டு உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹைட்டியின் பிரதம மந்திரி ஏரியல் ஹென்றி ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் சக்தி வாய்ந்த கும்பல்களின் கூட்டணி பிப்ரவரி இறுதியில் தலைநகரான போர்ட்-ஓ-பிரின்ஸ் மீது ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்கியது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடு ஹைட்டியில் நிலைநிறுத்த ஒப்புக்கொண்ட ஐக்கிய நாடுகளின் ஆதரவு பாதுகாப்பு படைக்கு ஆதரவாக ஹென்றி கென்யாவிற்கு விஜயம் செய்ததோடு அது ஒத்துப்போயுள்ளது. வன்முறைக்கு மத்தியில் ஏரியல் கடந்த மாதம் ராஜினாமா செய்ய ஒப்புக்கொண்டார் மற்றும் ஹைட்டிக்கு திரும்பவில்லை. வெளிநாட்டில் இருக்கும் அவர் அமெரிக்க ரகசிய சேவையால் பாதுகாக்கப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. 9 உறுப்பினர்களை கொண்ட இடைக்கால சபை 7 உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் அதிகாரம் இருக்கும் புதிய அமைச்சரவையின் நிகழ்ச்சி நிரலை அமைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இந்த ஆண்டு இறுதியில் பங்களாதேஷில் ஆரம்பமாக உள்ள T20 மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான தகுதிக்கான்
போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் நேற்று ஆரம்பமாகியது. 23 போட்டிகள் கொண்ட இந்த போட்டியில் இலங்கையுடன் சேர்ந்து 10 அணிகள் விளையாடுகின்றன. இ10 அணிகளையும் 2 அணிகளாக பிரித்து போட்டிகள் நடைபெறுகின்றன. இதன் கீழ் இலங்கையின் முதலாவது போட்டி நேற்று தாய்லாந்திற்கு எதிராக நடைபெற்றது. இப்போட்டியில் இலங்கை அணி 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஏனைய 3 போட்டிகளிலும் அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து மற்றும் வனுவாடு ஆகிய அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன. நாளை இலங்கை நேரப்படி மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டிகளில் உகண்டா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா அணிகளும் வனுவாடு மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகளும் மோத உள்ளன. நாளைய தினம் இரவு 9 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டிகளில் ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் சிம்பாப்வே அணிகளும் இலங்கை மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய அணிகளும் மோத உள்ளன. ஆரம்ப சுற்று ஆட்டங்களின் முடிவில் அந்தந்த குழுக்களில் புள்ளி பட்டியலில் முன்னிலை வகிக்கும் 2 அணிகள் மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை பெறும். தற்போது ஏ குழுவில் முதலாவது நிலையில் ஸ்கொட்லாந்து மற்றும் 2வது நிலையில் இலங்கை அணியும் உள்ளன. பி குழுவின் புள்ளி பட்டியலில் அயர்லாந்து மற்றும் வனுவாடு ஆகிய அணிகள் முதல் 2 இடங்களில் உள்ளன. 9வது முறையாக நடைபெற்று வரும் மகளிர் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வாண்டிற்கான மகளிர் T20 ஆசிய கிண்ண போட்டிகள் ஜூலை மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6:55 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.